இந்த பூமியை சுற்றி 75% கடல் தான் இருக்குது. அந்த கடலில் வெறும் 5% மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கு. மீதி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பல நூறு வருஷமாக கடலில் பயணம் பண்ணவங்ககிட்ட கேட்கும்போது பல கதைகள் சொல்லுவாங்க. அதில் எல்லாத்தையும் கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். அப்படி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தான் கடலில் ஆட்சி செஞ்ச பிரம்மாண்டமான மித்திக்கல் உயிரினங்கள். நாம முதலாவதாக இப்போ பார்க்க போகிறது கிராக்கன்ஸ். கிராக்கன் அப்படின்ற ஒன்று ஒரு ராட்சச ஆக்டோபஸ். 13ஆம் நூற்றாண்டுல கடல் பயணிகிட்ட இருந்து ஒரு பிரபலமான கதை உருவாயிருக்கு. அது என்னன்னா, இவங்களாம் ஒரு ராட்சச உயிரினத்தை பார்த்ததாகவும் அது பார்க்குறப்ப ஒரு தீவே நவுற அளவுக்கு பெருசா இருக்குமா. அப்படி அந்த கடல் பயணிகள் நாம கரையை ஒதுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நங்குரத்தை கீழே இருக்கும் போது அந்த கிராக்கன்ஸ் அந்த படகையே சுக்குநூறா உடைச்சு ஆக்கிரமிச்சுக்கும். இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் 1853 நடக்குது. டென்மார்க்கோட கடற்கரையில ஒரு ராட்சச விலங்கு அடிச்சுட்டு வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி இருந்திருக்கு. அதோட கண்கள் மட்டுமே நாம சாப்பிட்ற தட்டளவுக்கு பெருசா இருந்திருக்கு. சயின்டிஸ்ட் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது கிராக்கன் இல்ல, ஒரு ராட்சச ஸ்குவிட் அப்படின்னு சொல்லப்படுது. கடலோரமா ஒதுங்கினதே இவ்வளவு பெரிய ஸ்குவிட்டா இருக்கும் போது கடலுக்கு அடியில இன்னும் எவ்வளவு மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கும். 2001 ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பழங்கான ராட்சச கடல் உயிரினத்தோட எலும்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த எலும்புகளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கிராக்கன் அதை சுத்தி நொறுக்கின மாதிரி அந்த எலும்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதை ரிசர்ச் பண்ண மார்க்னு ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த எலும்புகள்ல ஆக்டோபஸோட டென்டக்கல் மாதிரி சக்ஷன் கப்ஸோட மார்க்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உமிபோசு. இது ஜப்பான் நாட்டை சேர்ந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. கடலுக்கடியிலிருந்து எழற ஒரு கருப்பு பெரிய உருவம் தான் இந்த உமிபோசு. உமிபாசுவை எல்லாருமே சீமாங்க் அல்லது கடலின் துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உமிபோசு பார்க்கவே தலையில முடி இல்லாம அதோட கண்ணெல்லாம் டார்ச் லைட் மாதிரி பிரகாசமா இருக்கும். ஜப்பான்ல கடல்ல பயணம் பண்ணும்போது திடீர்னு கடல் அமைதியாயிடுச்சு அப்படின்னா உமிபோசு வருது அப்படின்னு அர்த்தம். இந்த கடல்ல ரொம்ப அராஜகம் பண்றவங்க, அத்துமீறி நடக்கிறவங்கள தான் இந்த உமிபாசு தாக்குறதா சொல்லப்படுது. ஜப்பான் நாட்டை பொறுத்த வரைக்கும் உமிபாசு அப்படின்னா கடலை பாதுகாத்து வர ஒரு கடல் ஆன்மா. அடுத்து நம்ம பார்க்க போறது தான் மெக்லட்டன். இது ஒரு வகையான ராட்சச சுறாமீன். இந்த சுறாமீன்கள்லாம் மனிதர்கள் கடலை பயணம் செய்யறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. இதோட பல்லு மட்டுமே நம்மளோட கையோட நீளம் அளவுக்கு பெருசா இருக்குமா. அப்ப அந்த சுறாமீன் எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுறாமீன்கள் கடலை ஆக்கிரமிச்சு வந்ததாகவும் இப்பெல்லாம் அது அழிஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஆனா யாருக்கு தெரியும், இன்னுமே 95% கடல் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாம இருக்கு. அதுக்கடையில என்ன மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னுமே யாருக்குமே தெரியாது. சப்போஸ் மெக்லட்டானுக்கும் கிராக்கனுக்கும் நடுவுல சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க? அடுத்து நம்ம வரிசையில் இருக்கிறது தான் சீ ஈட்டர் மான்ஸ்டர். பேருக்கு ஏற்ற மாதிரி கடலில் இருக்க எல்லாத்தையுமே இது சாப்பிட்ருங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இதோட வாய் எப்பயுமே திறந்தபடியே இருக்கும். அதோட வாயை சுற்றி கூர்மையான பற்களும் இருக்கும். இந்த சீ ஈட்டர் மான்ஸ்டர் நகரும் போது கடலே அதிருமாங்க. இதை பற்றி நிறைய கதைகளும் இருக்கு. 1927 மேரி அப்படின்றவங்க கடலோரமாக உட்காந்துருக்கும் போது ஒரு பெரிய மலையே நவுந்ததை பார்த்தாங்களாம். ஊர் மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே இது சீ ஈட்டர் மான்ஸ்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1930 கடல்ல ஒருத்தர் மீன் பிடிக்கும் போது ஒரு ராட்சச உயிரினத்தை பார்த்திருக்காரு. எதிர்பாராத விதமா அதே நாள்லயுமே சுனாமியும் வந்திருக்கு. அவரு இது சீ ஈட்டர் மான்ஸ்டரோட வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நாம பார்க்க போற உயிரினம் தான் ரொம்ப பிரபலமான லெவியத்தான். லெவியத்தான் அப்படின்றது ஒரு கடல் நாகம் இல்லைனா ஒரு கடல் டிராகன்னு சொல்லப்படுது. இந்த லெவியத்தான் அப்படின்றது ஒரு கடல் பயணிகிட்ட இருந்தோ இல்லை மக்கள்கிட்ட இருந்தோ கேட்கப்பட்ட கதைகள் இல்லை. லெவியத்தனை பற்றி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த லெவியத்தான் ஒரு ராட்சச பாம்பு உருவத்திலையும் அதோட முகம் பார்க்க டிராகன் மாதிரியும் இருக்கும். இந்த லெவியத்தனோட மூச்சு காத்து மட்டுமே போதும் தண்ணியை ஆவியாக்கிறோம். ஏன்னா இந்த லெவியத்தனுக்கு வாயிலிருந்து நெருப்பு கக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லெவியத்தனோட உடம்புல இருக்க தோலை ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படுத்த முடியாத மாதிரி அவ்வளோ வலிமையா இருக்குமா. கதைகள் படி மனிதர்கள் எப்போ எல்லா எல்லைகளையும் மீறி நடந்துக்கிறாங்களோ அப்பதான் இந்த லெவியத்தான் உருவெடுக்கும் அப்படின்னு ஒரு கதைகளை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மக்களால அந்த லெவியத்தனை எதிர்த்து கூட நிற்க முடியாதான். ஏன்னா இந்த லெவியத்தன் ஒரு பிரம்மாண்டமான சக்தியா கருதப்படுது. அடுத்து பார்க்க போகிறது எல் கிராண்ட் மாசா. பேரை கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மான்ஸ்டரும் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோட தலைப்பகுதியை பார்க்க ஒரு திமிங்களோட தொழில் மாதிரியும் உடம்பு பகுதி ஒரு பாம்பு மாதிரியும் இருக்கும். இந்த எல் கிராண்ட் மாசாவை நிறைய பேர் கடலின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடலை யார் அதிகமாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் தாக்குமா. இந்த எல் கிராண்ட் மாசாக்கு பக்கத்தில் நம்ம போனால் ஒரு பல்லு குத்துற குச்சி மாதிரி நம்ம இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதோட சத்தம் கேட்க ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது.
இப்படி நிறைய மர்மமான ராட்சச கடல் உயிரினங்கள் இருந்ததா பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னுமே அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு யாருக்குமே தெரியல. நாமளாம் பார்க்காததுனால அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிடவும் முடியாது. உங்களுக்கு இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு எந்த விலங்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.